வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டைரக்டர் எஸ் ஜெயக்குமாரோடைய இயக்கத்தில் ஆக்டர் அசோக் செல்வன், சாந்தனு நடித்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் ப்ளூ ஸ்டார். ஸோ இந்த ப்ளூ ஸ்டார் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆர்ஜே பாலாஜி நடித்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற சிங்கப்பூர் சலோன் படத்தோடைய ரிவ்யூ வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோடைய கதைக்களம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரக்கோணத்தில் நடக்கிற ஒரு கதைக்களமாக வந்து காட்டப்படுது. ஸோ அங்கே ரெண்டு கிரிக்கெட் டீம் இருக்குது. ஒன்று வந்து ப்ளூ ஸ்டார், இன்னொன்று வந்து ஆல்ஃபா பாய்ஸ். ஸோ எப்போவுமே இந்த ரெண்டு டீமுக்குமே வந்து ஆகாது. 1992 இந்த ரெண்டு டீமுக்குள்ளே நடந்த ஒரு மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் வந்து மேட்ச் ஆடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து ரொம்ப வருஷமாக இந்த ரெண்டு டீமும் வந்து மேட்ச் ஆடாமலே வந்து இருக்காங்க. ஆனால் கதையோடைய இப்போ கரண்ட் ஸ்டோரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ளூ ஸ்டாரோடைய கேப்டனாக அசோக் செல்வன் இருக்கார், ஆல்ஃபா பாய்ஸோடைய கேப்டனாக சாந்தனு இருக்கார். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ரெண்டு டீமுக்குள்ளே வந்து ஒரு மேட்ச் அப்படிங்கிறது நடக்குது. எதனால இந்த மேட்ச் நடக்குது, இந்த மேட்ச்க்கு அப்புறமா என்னென்ன சம்பவங்கள் இவங்களுக்குள்ளே நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அசோக் செல்வன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிக்கிறார், ஒரே மாதிரி நடிக்காமல். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா போர் தொழில் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மூவி கொடுத்துருந்தாரு. போன வருஷத்தோடைய எண்டில் சபாநாயகன் அப்படிங்கிற ஒரு நீட்டான ஒரு ஃபன் மூவி ஒன்று கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த வருஷத்தோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஃபிலிம் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. அண்ட் அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்பவே நல்லா பண்ணுறாரு. இந்த படத்துலையும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அவரை தாண்டி சாந்தனு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் பிருத்வி அவருமே இந்த படத்தில் இருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டர், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த காமெடி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் பக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ பக்ஸ் தான் 90s இந்த ப்ளூ ஸ்டார் டீமோடைய கேப்டனாக வந்து இருப்பார். ஸோ பக்ஸோடைய ரோலும் நல்லா இருந்துச்சு. அவர் பேசுகிற சில டயலாக்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. கீர்த்தி பாண்டியன் அவங்க தான் படத்தோடைய ஹீரோயின். ஸோ அவங்க வந்து அசோக் செல்வனுடைய லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. அவங்களுடைய ரோல், அவங்களுடைய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே கொடுத்த கேரக்டரை வந்து நீட்டாகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தோடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிரிக்கெட் பேஸ்டு ஃபிலிம். ஸோ கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அண்ட் மெயினாக இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பா ரஞ்சித்தோடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அவர் டைரக்ட் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அவருடைய படங்களில் அவர் பேசுகிற அரசியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஜாதி ரீதியான அரசியல் பிரச்சனைகள் எல்லாமே இந்த படத்துலையுமே வந்து பேசப்பட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸில் வந்து ஜாதி எப்படி பார்க்குறாங்க, யார் பார்க்குறா, என்னென்னலாம் அதனால் நடக்குது, அதெல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சண்டை ஒரு முடிவுக்கே வராது, சண்டை அதிகம்தான் ஆகும். அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்கே எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத இந்த படம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதை ஸ்போர்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்து அந்த யூனிட்டியை கொண்டு வந்த விதம், அதை ஃபார்ம் பண்ணி காமிச்ச விதம், அது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காமல் அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா, அவருடைய சாங்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரியில் வந்து ஒரு ப்ரிடிக்டபிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அடுத்து இப்படிலாம் நடக்க போகுது, இப்படி தான் முடிய போகுதுங்கிறது ஈஸியாக எல்லாருமே கெஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ப்ரிடிக்டபிலிட்டி இருந்தாலுமே அதை எடுத்துகிட்டு போன விதம் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த ப்ளூ ஸ்டார் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, கண்டிப்பாக ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இந்த ப்ளூ ஸ்டார் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் ஏற்கனவே நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இந்த ப்ளூ ஸ்டார் படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். இந்த ப்ளூ ஸ்டார் படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து 3.5 out of 5.